மினி உனக்கு என்ன வேணும்? ப்ரௌனி வித் சாக்லேட் ஐஸ்கிரீம். டின்னர் சாப்பிட்டு வந்திருக்க மினி, உடம்புல 10 கிராமாவது ஏற மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணு. நீங்களே சொல்லுங்க. ஓகே. என்ன சார் சாப்பிட்றீங்க? 3 ரொட்டியும் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருப்பா. ஓகே சார். இந்த ஹோட்டல் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருதுண்ணா. என்னது? லாஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போகிறப்போ எனக்கு செம்ம காது வலினா. இந்த ஏர் ஹோஸ்டஸ் அக்காவை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டதுக்கு மொக்கையாக 2 சூயிங்கம் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுச்சுண்ணா. சூயிங்கம் சாப்பிட்டதுக்கப்புறம் காது வலி சரியா இருக்குமே? அது சரியாயிடுச்சுண்ணா. நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த ஏர் ஹோஸ்டஸ் பைப்பில் நம்மளை வச்சு காமெடி பண்ணுதுன்னு நினச்சேண்ணா. ஆனால் 2 சூயிங்கம் சாப்பிட்டோன்னு உடனே சரியாயிடுச்சுண்ணா. அது எப்படின்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் காரணம். ஒரு சில பேருக்கு இதனால காதே செவிடா இருக்கு தெரியுமா? செவிடா இருக்கா? ஏன்னா இதெல்லாம் ஆகுது? சரி சொல்கிறேன். ஒரு 10 செங்கக்கல் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே உள்ள செங்கக்கல்லோட அழுத்தம் பார்த்தா அப்படின்னா மேலே உள்ள செங்கக்கல்லோட அழுத்தத்தை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பூமியை சுற்றி உள்ள காற்றோட அழுத்தத்தையும் அடர்த்தியும் பார்த்தா அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதுவே மேலே போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், காற்றோட அழுத்தம் அடர்த்தி வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்கும் காது வலிக்கும் என்ன சம்மந்தம்? அதை ஃப்ரூட்டி டப்பா இடம்னு சொல்கிறேன். ஐயோ காலியே. எனக்கு காலி டப்பா தான் வேணும், கொடு. ஓ தேங்க்ஸா. இந்த டப்பாவுக்கு உள்ளே உள்ள காற்றோட அழுத்தமும் வெளியே உள்ள காற்றோட அழுத்தமும் சமமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா இந்த டப்பாவுக்கு உள்ளே உள்ள காற்றை வந்து உறிஞ்சி வெளியேட. இப்போ இந்த டப்பாவுக்கு உள்ள காற்றை உறிஞ்சி எடுக்கிறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள காற்றோட அழுத்தம் வந்து கம்மியாயிடும், வெளியே உள்ள காற்றோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து டப்பா நசுங்குது. இதே மாதிரி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறப்ப நம்ம காதுக்கும் நடக்குது. என்னது காதுக்கும் இதான் நடக்குதா? அது எப்படி? பொதுவாக அந்த காது வலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், டேக் ஆஃப் ஆகிறப்ப லேண்டிங் அப்போ நடக்கும். உனக்கு இந்த காது வலி எப்போ வந்துச்சு? லேண்ட் ஆகிறப்போ தானே ரொம்ப வலிச்சுது. இப்போ இந்த டப்பாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இந்த டப்பா தான் வந்து நம்மளோட ஏர் ட்ரம்னு வச்சுக்கவேன். இப்போது காதுக்கு உள்ள ப்ரெஷரும் வெளியே உள்ள ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இப்போ நம்ம லேண்ட் ஆகிறப்ப பார்த்தா அப்படின்னா காதுக்கு வெளியே உள்ள ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் காதுக்கு உள்ள ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இதனால் அந்த டப்பா நசுங்கின மாதிரி நம்மளோட ஏர் ட்ரம்மே வந்து வெளியே உள்ள ஹை ப்ரெஷர் வந்து அழுத்தும். ஸோ அந்த அழுத்தத்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காது வலி எல்லாம் வருது. அப்போ மலை ஏறுறப்பவும் நம்ம ஹைட்டாக தானே போகும், அப்பவும் காது வலி வருமா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், காதுக்கு வெளியே உள்ள ப்ரெஷருக்கு தகுந்தாப்புல காதுக்கு உள்ள ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம மலையெல்லாம் ஏறப்ப பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போயிட்டுருக்கோம் இல்லையா? அதனால இந்த ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் வரப்போ லேண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை டிராஸ்டிக்காக குறையும் இல்லையா? அதனால இந்த ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து எனஃப் டைம் இருக்காது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ட்ரம் மேலே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம காதெல்லாம் வலிக்குது. குறிப்பாக வந்து கோல்டுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பாக காது வலிக்கும். அன்னைக்கு கூட எனக்கு கோல்டு இருந்துச்சு. நம்மளோட ஏர் ட்ரம் கீழே யூஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு டியூப் இருக்குது. இது நம்மளோட காது மூக்கு தொண்டையெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப். சப்போஸ் காதுக்கு உள்ளேயும் வெளியே வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டியூப் வழியாக காற்று உள்ளேயும் வெளியும் ஃப்ளோ ஆகி இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து சரி பண்ணிடும். ஒருவேளை உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டியூப்பில் வந்து சளி அடைச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏரோப்ளைனோட கேபின் ப்ரெஷர் அதிகமாகும் போது காற்று வந்து ஃப்ரீயாக அந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகாது. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து உனக்கு காது வலி வரும். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் இன்னும் ஏர் ஹோஸ்டஸ் ஏன் எனக்கு சூயிங்கம் கொடுத்தாங்க சொல்லவே இல்லை. இரு, கோவப்படாத. அது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சூயிங்கம் சாப்பிட்றப்ப பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து தாடை அசைக்கிறோம்ல, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து கிளியர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சூயிங்கம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக தண்ணி குடித்தாலோ இல்லை வந்து தாடை அசைச்சிட்டு வந்து முழுங்கினால வந்து இந்த பிளாக் வந்து கிளியர் ஆகிடும். ஓ இதுதான் கதையா? இது தெரியாமல் இந்த அக்காவை ரொம்ப நாளாக திட்டிகிட்டு இருந்தேனே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த சூயிங்கமோ சாக்லேட்டோ கொடுத்து சாப்பிட சொல்லி இந்த பிளாக்கை கிளியர் பண்ணுவாங்க. ஹலோ, சாப்பிட்ற ஐட்டம் லேட் ஆகும் போல வரத்துக்கு டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் சொல்லுங்க. சான்ஸே இல்லை. நாளைக்கு ஃப்ளைட்டில் பெங்களூர் போகணும், கோல்டு வந்துருச்சுன்னா காது வலி வர ஆரம்பிச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் சூயிங்கம் இருக்கு. தம்பி டேய், ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரா.